வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். முதல் செய்தி, பிரதமர் மதுராந்தகத்தில் தேர்தல் பரப்புரைக்காக வந்திருக்காரா. இந்த நேரமாக பார்த்து முதல்வர் ஸ்டாலின் என்ன பண்ணிட்டாரு, அந்த நிதி எப்போ கொடுப்பீங்க, இந்த நிதி எப்போ கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய அறிக்கை வெளியிட்டுட்டாரு. கல்வி நிதியை எப்போ விடுவிப்பீங்க, இயற்கை பேரிடர் நிதியை எப்போ விடுவிப்பீங்க, நீட் விலக்கு தமிழகத்துக்கு எப்போ வரும், கோவை மெட்ரோ மதுரை மெட்ரோவுக்கு எப்போ ஒப்புதல் கொடுப்பீங்க, ஓசூர் விமான நிலையத்துக்கு எப்போ ஒப்புதல் கொடுப்பீங்க, இது மாதிரி பல கேள்விகளை முதல்வர் கேட்டிருக்காரு. முதல்வருடைய கேள்விகளுக்கு பாயிண்டா அண்ணாமலை ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. அண்ணாமலையுடைய பதிலடி அறிக்கை தான் இன்னைக்கு தமிழகம் முழுவதும் வைரலாக ஷேர் ஆகுது. அண்ணாமலையுடைய அறிக்கையை பார்த்துட்டு திமுக கொந்தளிக்கிறாங்க. இப்படி எல்லாமா பதிலடி கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகம் திமுக தரப்பு. அப்படி அண்ணாமலை என்ன பதிலடி கொடுத்துருக்காரு? ஃபர்ஸ்ட், சமகர சிக்ஷா திட்டத்துடைய ஒரு அங்கம் தான் பிஎம் ஸ்ரீ பள்ளிகள். பிஎம் ஸ்ரீ பள்ளிகளை தமிழகத்தில் கொண்டு வருவோம் அப்படின்னு கடிதம் மூலமாக தெரிவித்துவிட்டு பின்னர் அந்தர் பல்ட்டி அடித்தது ஏன் அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருக்காரு. நிறைவேற்றாத திட்டத்துக்கு நிதி எப்படி ஒதுக்குவார்கள் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, டீலிமிட்டேஷனை பற்றி முதல்வர் கொஸ்டின் கேட்டிருக்காரு. இந்த டீலிமிட்டேஷனில் தென் மாநிலங்களில் எந்த தொகுதியும் குறைக்கப்படாது அப்படின்னு அமித்ஷா 2025 பிப்ரவரி மாதமே தெரிவித்து விட்டார். உங்களுக்கு தான் செய்தித்தாள் வாசிக்கும் பழக்கம் இருக்க வாய்ப்பில்லை, உங்களுக்கு எழுதி கொடுப்பவர்களுக்குமா இல்லை அப்படின்னு அண்ணாமலை ரெண்டாவது பதிலடி கொடுத்துருக்காரு. மூணாவது, தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கும்போது ஆளுநர் உங்களுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்க வேண்டும் அப்படின்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காரு அண்ணாமலை. பிரதமர் மோடியை டேக் பண்ணி முதல்வர் ஆளுநருடைய அராஜகத்துக்கு எப்போது முடிவு கிடைக்கும் அப்படின்னு கேள்வி கேட்டிருந்தாரா. அதுக்கு தான் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காரு, தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு அதல பாதாளத்தில் இருக்கும்போது ஆளுநர் உங்களுக்கு பாராட்டு பத்திரம் வாசிக்க வேண்டும் அப்படின்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க. அடுத்து, 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாட்களாக உயர்த்துவோம் அப்படின்னு தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க. 5 வருஷமா ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலை. நீங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற ஒரு துரும்ப கூட கிள்ளி போடலை. ஆனால் பிஜேபி கவர்மெண்ட்டு வாக்குறுதி கொடுக்காமையே 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தி இருக்கு. இனிமேலையும் இந்த திட்டத்தில் உங்கள் கட்சியினரால் ஊழல் செய்ய முடியாது அப்படிங்கிற இயலாமையினால தான் இப்படி புலம்ப வச்சிருக்கு திமுகவை அப்படின்னு 4வது பதிலடி கொடுத்துருக்காரு. 5வது, எய்ம்ஸை பற்றி முதல்வர் வார்த்தையை விட்டுருக்காரா. அதுக்கு தான் அண்ணாமலை சொல்கிறாரு, எய்ம்ஸ் கட்டுமானம் வேகமாக நடக்குது, வேங்கை வயலுக்கு தான் நீங்கள் போகலை, அட்லீஸ்ட் மதுரைக்காவது போய் எய்ம்ஸ் கட்டுமான பணி எவ்வளோ வேகமாக நடக்குது அப்படிங்கிறத பார்த்துருக்கலாம், ஏன் போய் பார்க்கல, உங்களை யார் தடுத்தது அப்படின்னு அண்ணாமலை கொஸ்டின் கேட்டிருக்காரு. இந்த வருடம் எய்ம்ஸ் மதுரை எய்ம்ஸ் பயன்பாட்டுக்கு வந்துடும். அது சரி, மதுரையில் வேளாண் பல்கலைக்கழகம் அமைப்போம் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்தீங்க, அந்த வாக்குறுதி என்னாச்சு அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு. அடுத்து, இயற்கை பேரிடர்களுக்கான நிதியை மத்திய அரசாங்கம் விடுவித்து விட்டது, ஆனால் 5000 கோடி ரூபாய் செலவு செய்தும் வருடந்தோறும் சென்னையை வெள்ளக்காடாக மாற்றுவதே உங்கள் சாதனை அப்படின்னு அடுத்த பதிலடி. அடுத்து, கோயம்புத்தூர் மெட்ரோ மதுரை மெட்ரோ பற்றி எப்போ ஒப்புதல் கொடுப்பீங்க அப்படின்னு முதல்வர் கேட்டிருந்தார்ல. அதுக்கு அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா, தவறாக டிபிஆரை சப்மிட் பண்ணது யாரு, உங்கள் கவர்மெண்ட் தானே. சரி, அது சரி, திருத்தப்பட்ட டிபிஆரை மீண்டும் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்குதா இல்லையா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்காரு. அடுத்தது, கீழடி ஆய்வறிக்கை உலக அளவில் அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா அதுக்கு நிறையா இன்னும் மேலும் ஆதாரங்கள் தேவை. உங்ககிட்ட இருக்கக்கூடிய மேலும் ஆதாரங்களை கொடுங்க, அப்போ தான் உலக அரங்கத்தில் ஸ்ட்ராங்காக நம்ம இந்தியா வாதத்தை முன்வைக்க முடியும். அந்த எவிடன்ஸை கேட்டால் கொடுக்க வேண்டியதானே, ஏன் அதில் ஒரு பிரச்சனை பண்ணிக்கிறதுக்கு திமுக கவர்மெண்ட்டு அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்டிருக்காரு. அடுத்து, நீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறது ஏழை எளிய மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம். மக்கள் நீட் எக்ஸாமினேஷன் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யார் நீட் எக்ஸாமினேஷனை எதிர்க்கிறது? மருத்துவ கல்வி இடங்களை விற்று இத்தனை ஆண்டு காலம் பல கோடி சம்பாதித்த திமுக கும்பலுக்கு தான் நீட் தேர்வு கசக்கிறது அப்படின்னு பதிலடி கொடுத்துருக்காரு அண்ணாமலை. இது எல்லாத்தையும் தாண்டி கடைசி ஒரு 3-4 வரி எழுதியிருக்காரு. இதுதான் திமுகவை பயங்கர கோபமாக்கியிருக்கு. என்ன எழுதியிருக்காருன்னா, ஒரு காலத்தில் தங்களுக்கு பிடிக்காதவர்கள் குறித்து பொது கழிவறைகளில் கரித்துண்டால் எழுதி அற்ப சந்தோஷம் படக்கூடிய மோசமான பழக்கத்தை ஏஐ காலத்திலும் தொடராதீர்கள் முதல்வரே அப்படின்னு அண்ணாமலை எழுதியிருக்காரு. எனது ஒரு காலத்தில் தங்களுக்கு பிடிக்காதவர்கள் குறித்து பொது கழிவறைகளில் கரித்துண்டால் எழுதி அற்ப சந்தோஷப்படும் மோசமான பழக்கத்தை ஏஐ காலத்திலும் தொடராதீர்கள் முதல்வரே, இனியாவது மக்களுக்கான அரசியலை முன்னெடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு அண்ணாமலையுடைய அறிக்கை. நம்ம போன வீடியோலேயே சொல்லியிருந்தோம், முதல்வர்கிட்ட இருந்து
இவ்வளவு கேள்விகள் கேட்டு பாஜகவை கலாய்க்கக்கூடிய வகையில் ஒரு அறிக்கையை முதல்வர் வெளியிடும் போது அதை விட பல மடங்கு ஸ்ட்ராங்காக அண்ணாமலை தரப்புக்கிட்ட இருந்து ஒரு அறிக்கை வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தது தான், அந்த எதிர்பார்ப்பு தான் நடந்திருக்கு. அதுவும் அந்த கடைசி 3 நாள் வரியெல்லாம் திமுகவை பயங்கர காண்டாக்கியிருக்கு. இந்த விவகாரத்தை பற்றி உங்களுடைய பார்வைகளை கமெண்ட் பண்ணுங்க. பாஜகவினர்கள் எல்லாம் இப்போ அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. இதுதான் கவுண்டர். அதாவது இப்படி தான் ஒரு பதிலடி கொடுக்கணும் நச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினர்கள் அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.